இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 13/1/2026 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி மாலை 5:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆனால் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலையில இருந்து வந்த தவறுகளையும் சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தொழில் துறையில ஏற்றமும் இருக்கும். காப்பீட்டு துறையில எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகி தங்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டு சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சில ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல வேலை திறனை அதிகப்படுத்தவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில நீங்க நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த வேலைகளை விட எதிர்பாராத வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கைவாராக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சுபமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையான கண்ணோட்டத்துடனும் பார்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சு திறமையினால புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதனை விரிவாக்க திட்டத்துடனும் இருப்பீங்க. அதனை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வணிக பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கிய விஷயத்துல அக்கறையாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆதாயமும் உண்டாகும். கடன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளும் நிறைவேறும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகிப்புத்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இருங்க, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை செலவு செய்வதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் துறையில யோகமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல லாபத்தையும் பெறலாம். இன்று வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று தொழிலை உயர்த்துவதற்காக நல்ல திட்டமிடுதல்களுடன் ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்க சகித்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய சின்ன சின்ன தொல்லைகளும் மனதிற்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. அண்டை அயலாரிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படுத்தாமல் பேசுவதும் நல்லது. கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று போட்டித் தேர்வுகள்ல வெற்றியையும் பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது கூடுதல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிடத்துல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஏதிலும் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். சக ஊழியர்களினால சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்படலாம். இன்று நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில முக்கியமான வேலைகள்ல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. பணிகளை திறமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய வேலைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. இன்று நீங்க உற்சாகத்துடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். வங்கி இருப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். கையிருப்பும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களையும் சகித்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்ற ஆதாயத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தொழில் செய்பவர்களுக்கு பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாடிக்கையாளர்களிடத்திலும் பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்ப வாழ்க்கை சற்று மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று முக்கியமான முடிவுகளும் ஆலோசித்து செய்வதும் நல்லது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். குழந்தைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். என்ற ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணி சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை எல்லாமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. சிறந்த வேலைக்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. இன்று தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க.
சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறியவும் செய்வீங்க. உறவினர்களுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனைவியினுடைய கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளின் மீது கண்டிப்பாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல சின்ன சின்ன சோம்பேறித்தனமான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் பொது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் இன்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்ளுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இருந்தாலும் இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. புதிய நண்பர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சில மாற்றங்களும் ஏற்படும். மேன்மையான போக்கும் காணப்படும். விலகி இருந்தவர்கள் சாதகமாகவும் பேசுவாங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியையும் ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதையோ சாதித்த உணர்வுகளுடனும் இருப்பீங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வேலையில நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை பலு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். மனைவி இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பங்கு சந்தையில நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிலும் என்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் வேண்டாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில்ல உங்களுடைய அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில புதிய பொருட்களை கொள்முதலும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரவும் செய்வாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புதிய நபர்களிடத்துல அமைதியாகவும் பேசுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இதனால நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களையும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். புதிய வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளையும் கடந்து வந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செயல்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணி சம்பந்தமாக சின்ன சின்ன தடைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அவ்வப்பொழுது தனிமையான உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில திருப்தியான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய தொழில்நுட்பத்தினால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்ப்புகளாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உறவினர்களுடைய மனநிலையில மாற்றங்களும் ஏற்படலாம். அவர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அயல்நாட்டுல இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று அலுவலகத்துல மற்றவர்களை பற்றி பொல்லாங்கு பேசவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்களையும் நிதானமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். கோபமாக பேசினாலும் அதிலும் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலைகளை முழுமையாக முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் கிட்ட எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில பிள்ளைகளுடன் விளையாடி அதிகப்படியான நேரத்தை அவர்களுடன் செலவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு வாய்ப்புகளும் வந்து சேருங்க. புதிய கூட்டணி அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும், முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. என்று மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும், தாழ்வு மனப்பான்மை இன்றியும் செயல்படுவீங்க. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாகனங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல ஓரளவிற்கு நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நிறைவேறும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இனிமையான பேச்சுக்களை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல உயர்வும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுக்கான தனி மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். உங்களிடத்துல மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். வணிகம் செய்பவர்களுக்கு புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில் ரீதியாக புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. காதல் விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குறைந்த முயற்சியிலேயே நல்ல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று சாதகமான போக்கும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல திடமான ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மந்தத்தன்மையும் நீங்கும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. என்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிரமங்களும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளை வேகமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு என்ற தனிப்பட்ட மரியாதையும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உருவாகும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சற்று கடுமையாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு பணியில ஏதாவது தவறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். மனதுல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணையிடத்துல தேவையற்ற குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். தவறான புரிந்துணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அனுகூலமான போக்கும் காணப்படும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில வெற்றிகளும் தேடி வரலாம். தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் கூடி வரும். வேலையில இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாகவும் கடந்து வரவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனைவியினுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில திறமைகளும் பாராட்டவும் படும். வீட்டில் இருக்கின்ற குழப்பத்தை வெளியில காட்டவும் வேண்டாம். எதிர்பார்த்த ஒரு வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலமும் உண்டாகும். உயர்கல்வி கற்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க என்று உத்தியோகத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சுமூகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்று தெளிவாகவும் இருக்கும். இன்று சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற கவலைகளை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகள்ல தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன தானிய விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய மனதை புரிந்தும் கொள்வாங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். திட்டமிட்டு இருந்து வந்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சக ஊழியர்களினால நிம்மதியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்த இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம்.
பூர்வீக சொத்துக்களினான அலைச்சல்களும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். சில செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல திட்டமிடுதல்களுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தினரிடத்திலையும் நிதானமாக பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். கையில பணம் இருந்தாலுமே திருப்தி இருக்கவும் செய்யாது. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் வந்து சேரும். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல நினைத்ததை தாண்டி வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் தோன்றி மறையும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல படபடப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலைகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சவாலாகவும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தைரியமாக பேசி சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடனும் முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உத்தியோகத்துல திறமைகளும் வெளிப்படும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுட்பமான விஷயங்களை எளிமையாக புரிந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களின் மூலமாக கேட்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி பெறுவதற்கான சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நல்லபடியாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் விஷயமாக சிலருக்கு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் அக்கறையாகவும் அனுசரணையாகவும் பேசவும் செய்வீங்க.
இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. இன்று எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். குடும்ப செலவுகளுக்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியிடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வருமானமும் இருக்கும். தடைகள் இருந்தாலுமே போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மன திடத்துடனும் காணப்படுவீங்க. பேச்சு திறமையினால புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல தேவையற்ற புறம் பேசவும் வேண்டாம். இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த கடனை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களிடத்துல இருந்து வந்த தொந்தரவுகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும் காணலாம். இன்று சிறந்த தோற்ற பொலிவுடனும் இருப்பீங்க. தடைப்பட்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். அலுவலக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாங்க. பரிசுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.